உபத்திரவம் வரலாம், ஆனால் வாழ்க்கையே ஒன்று வெறும் உபத்திரவமாக வரப்போகுது கிடையாது. கடவுள் கடவுள் கடவுள், நீதி நீதி நீதி, மற்றவள் 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 வாழ்ந்தா வெறும் உபத்திரவம் வரும் கிடையாதுங்க. எவ்வளோ ஆசீர்வாதங்களும் வருங்க. என்னங்க கரெக்டு தான், எவ்வளோ ஆசீர்வாதங்கள் வரும். இயேசு போல வாழ்ந்தா எவ்வளோ ஆசீர்வாதங்கள் வரும். உதாரணத்துக்கு உங்கள் மனசாட்சி சமாதானமாக இருக்கும். எவ்வளோ காசு கொடுத்தாலும் அதை நீங்கள் வாங்கவே முடியாது. ஒரு சமாதானம் உள்ள ஒரு மனசாட்சி. நிறைய பேருக்கு சமாதானம் இல்லாததுக்கு காரணம் அவங்க எப்போ பார்த்தாலும் மனசாட்சிக்கு விரோதமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. சில நேரம் கிறிஸ்தவர்களும் அப்படி இருக்கிறார்கள். எனக்கு புரியுது, நம்ம பாவம் செய்தால் நம்ம பாவத்தை அறிக்கை செய்து தேவன்கிட்ட மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம். இயேசுடைய ரத்தம் நம்மளை பாவங்களை கழுவுதுன்றது புரியுது. தேவன் நமக்கு ஒரு பேக்கப் மாதிரி வச்சுட்டா இருப்பாருங்க. என்ன தப்பு செஞ்சாலும் அவர்கிட்ட போய் நாம மன்னிப்பை பெறலான்ற மாதிரி வச்சிட்டாரு. ஆனால் அதுக்கு நீ தப்பவே செஞ்சுக்கிட்டாருன்னு சொல்ல அவர். போக போக என் குமாரனை போல நீர் மாறிட்டே வான்னு சொல்றாரு. இயேசுவை போல மாறிட்டே வர சொல்றாரு இல்லையா? அப்போ இயேசுவை போல வாழ வாழ சமாதானம் இருக்குது உள்ளத்தில். மனசாட்சி நம்மளை குற்றப்படுத்துறது இல்லை. இயேசு தேவனை பிரியப்படுத்தி வாழ்கிறப்போ அதுவே வாழ்க்கையில் பெரிய ஒரு சந்தோஷத்தையும் ஒரு திருப்தியும் தருகிறது. ஒத்துப்பீங்களா? நீங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்கிறப்போ ஒரு திருப்தி வருது பாருங்க. தேவன் உங்களை இதை செய்ய சொன்னார், நீங்கள் அதை போய் செய்கிறப்போ ஒரு திருப்தி வரல உங்களுக்கு. ஐயோ அது எவ்வளோ காசு கொடுத்தாலும் வாங்க முடியாது. அதான் இயேசு சொன்னார், மை ஃபுட் இஸ் டு டூ த வில் ஆஃப் காட். தேவனுடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய ஆகாரம். எப்போ சொன்னார்னா யோவான் 4ஆம் அதிகாரத்தில் சமாரிய ஸ்திரீட்ட பேசிக்கிட்டு இருந்தார் இல்லையா? பேசி முடிச்சுட்டு அவருக்கு தெரியும் அந்த அம்மா ஊருக்கு போய் ஊரே கூப்பிட்டு வர போகுதுன்னு காத்துக்கிட்டு இருக்கார். ஊரே கூப்பிட்டு வரப்போகுது. இவர் பிரசங்கம் பண்ண ரெடி ஆகிட்டு இருக்கிறார். தேவ ராஜ்யத்தை குறித்து அந்த ஊர் ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ண போகிறார். அந்த நேரத்தில் போய் சீஷர்கள் ஆண்டவரே சாப்பிடும் பிரியாணி எண்ணிட்டுறாங்க. பிரியாணியா என்னன்னு தெரில எனக்கு, ஏனத்தையும் நீட்டு இருப்பாங்க இயேசுக்கிட்ட. இயேசுவே இவ்வளோ நேரமாக சாப்பிடல, கொஞ்சம் சாப்பிடணும். இயேசு சொல்கிறார், அது வேண்டாம், ஒதுக்கு, இப்போ சாப்பிட்றதுக்கு நேரம் கிடையாது. தேவனுடைய சித்தத்தை செய்வதே எனக்கு சாப்பிட்ற மாதிரி. எனக்கு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சாப்பிட்றப்போ அவ்வளோ ஒரு திருப்தி வருது இல்லையா? அதுவும் நல்ல ஒரு உணவை சாப்பிட்றப்போ, அந்த நல்ல பிரியாணியோ நல்ல எதையாவது சாப்பிட்றப்போ ஒரு திருப்தி வருது பாருங்க. ஆப்பா, இயேசு அந்த விதத்தில் தான் சொல்கிறாரு, தேவனுடைய சித்தத்தை செய்வது எனக்கு சாப்பிட்ற மாதிரி, அதை என்னை திருப்திப்படுத்துது. அதை ஒதுக்கு, இதை விட எனக்கு அதுதான் திருப்தியை தரும். இப்போ வரப்போகிறாங்க, ஊர் ஜனங்கள்லாம் வரப்போகிறாங்க, நான் அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணணும். கரெக்டாக அவர் சொன்ன மாதிரியே வந்தாங்க, பிரசங்கம் பண்ணார். அதுக்கப்புறம் சாப்பிட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனால் அவருக்கு பாருங்கள், அந்த தேவனுடைய சித்தத்தை செய்வது ஒரு பாரமாக இல்லை, அதை செய்ய செய்ய அவருக்கு ஒரு பெரிய ஒரு திருப்தி. அப்போது